அன்னாபிஷேகம்னா என்ன சார்? ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் சிவபெருமான் சம்பந்தப்பட்ட சிவபெருமான் சன்னதியில் வந்து அந்த சிவபெருமானுக்கு நெய் அபிஷேகம் பண்ணுறோம், பால் அபிஷேகம் பண்ணுறோம், அதாவது பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுறோம், சந்தன அபிஷேகம் பண்ணுறோம். இந்த மாதிரியான பல்வேறு அபிஷேகங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானுக்கு நமக்கெல்லாம் உணவு அளிக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு அந்த உணவு அன்னம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து அந்த அன்னத்தால் அபிஷேகம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வண்ணமயமான ஒரு அமைப்பு இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிற சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த அன்னாபிஷேகம் பண்ணுவதன் மூலமாக மனித குலத்திற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், நிறைய பேருக்கு உணவு அப்படிங்கிறது வந்து கிடைக்காம அந்த உணவுக்காக கஷ்டப்படக்கூடிய சூழல் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டிய அந்த உணவுக்காக கஷ்டப்படக்கூடிய ஜீவராசியாக இருந்தாலும் சரி, மனித குலமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கஷ்டப்படாமல் தடையில்லாமல் தாராளமாக உணவு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை வருடம் முழுவதும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பிரார்த்தனை இந்த அன்னாபிஷேகம்.